வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான தேங்காய் பால் சாதமும் அதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் வறுவலும் செய்யலாம். முதல்ல தேங்காய் பால் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசியோட அளவு நம்ம எப்பயும் வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி ஊற வைப்போம் இல்லையா, அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வைக்கும்போது ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணியினுடைய அளவு மாறும் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு தேங்காய் பால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முந்திரி பருப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க முந்திரி பருப்பு போடாமே செய்யலாம். 2 வரமிளகாய் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம். ஒரு 10 மிளகு, அரை தேக்கரண்டி சீரகம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், அதனால் தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் நல்லா கொதி வரட்டும்னு நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி 2 விசில் வச்சுக்கலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. இந்த விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு முடிச்சிடலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் நறுக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் அரியும் போது தண்ணியில் தான் நறுக்கி போட்டுக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் தனியாக அரிஞ்சு வச்சோம்னா காரில் அடிச்சிடும். அதனால் தண்ணியிலே நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை தண்ணியை வடிச்சிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூளினோட பச்சை வாசனைலாம் போய் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மிளகாத்தூளினுடைய பச்சை வாசனைலாம் போய் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடில் கத்திரிக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. அதே சமயத்தில் குக்கரும் விசில் அடங்கிடுச்சு. தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதமும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. சுலபமான முறையில் செஞ்ச சுவையான தேங்காய் பால் சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் சாப்பிடலாம்.